ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல ஏஞ்சல் டீமன் டாஸ்க் தான் போயிட்டு இருக்குது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல டெவிலா இருக்கிற சாச்சனாவா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், எல்லை மீறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. பொதுவாவே எல்லா சீசன்லயும் இந்த டாஸ்க் நடக்கும். பல பேர் எல்லைகளை மீறி நடப்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாச்சனாவை பொறுத்தளவுல துப்புன முட்டையெல்லாம் திரும்ப எடுத்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப அநாகரிகமா இருந்துச்சு. அதே மாதிரி உப்ப திங்க சொல்றாங்க, காஞ்ச மிளகாவை அன்ஷிதாவை திங்க சொல்றாங்க. இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த வாரம் சாச்சனாவை தரமா வச்சு செய்யணும் விஜய் சேதுபதி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இல்லனா இந்த டாஸ்க் திரும்பும் போது சாச்சனா என்னெல்லாம் பண்ணாங்களோ அதே வேலைகளை அந்த நேரம் டெவிலா இருக்கிறவங்க பண்ணா வேற லெவல்ல இருக்கும். இந்த குட்டி சாத்தானுக்கெல்லாம் அப்படி பண்ணாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூனியக்காரி மஞ்சரிய பத்தியும் பேசியே ஆகணுங்க. இவங்களை எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க, மார்க் பண்ணாங்க, இது எல்லாமே சரிதான். ஆனா இந்த டாஸ்க பயன்படுத்தி மஞ்சரி ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. பவித்ராவுக்கு முட்டையை கொடுத்ததெல்லாம் ஓகே, இது எல்லா டாஸ்க்லயும் நடக்கிறது, அதை ஏத்துக்கலாம். அதே நேரத்துல பவித்ராவோட மூஞ்சில தக்காளியை தடவுறாங்க, அந்த தக்காளி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த தக்காளியை எடுத்து சாப்பிட சொல்றாங்க, இது ரொம்ப தப்பு. அதே மாதிரியே அன்ஷிதாவோட பெர்ஃபியூம் எல்லாம் எடுத்து ரூம் ஃபுல்லா அடிச்சு விடுறாங்க. இதுக்கு மஞ்சரிக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அது அவங்களோட பர்சனல் திங்ஸ். அதை எப்படி மஞ்சரி எடுத்து வேஸ்ட் பண்ணலாம்? அதே மாதிரி தான் சாச்சனாவை பொறுத்தளவுல சத்யாவோட ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க. இவளுக்கு அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த ரெண்டு பேருமே ரொம்பவே தரம் தாழ்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அதே மாதிரியே தர்ஷிகாவை பொறுத்தளவுல கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா ஜெஃப்ரி வேணும்னே தான் பண்றாரு. நான் பண்றதெல்லாம் பண்ணுவேன்டா, அதாவது தோப்பு காரணம் போட சொல்றாங்க. ஜெஃப்ரி 135 தோப்பு காரணம் போட்டேன், எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. என்னப்பா அவன் வலிக்குதுன்னு சொல்றான், நீ சீன் கிரியேட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு கேட்கலாம். ஆமாங்க, இவனை பொறுத்தளவு டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டான். நான் ஏஞ்சல் கிடையாது, நான் டெவில் தான். எனக்கு எதுக்காக ஏஞ்சல் கேரக்டர் கொடுத்தீங்க? என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு விளக்கணையா பேசுறவன் அவனுக்கு கோவம் வரும்போது என்னால பண்ண முடியாது, உனக்கு தேவை என்ன, இந்த ஹார்ட் பேட்ஜ் தானே எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கலாமே. இவனுமே ரொம்பவே போலியா இருக்கான் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே எனக்குலாம் கிடையாது. இவன் இப்படி ஆடுறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி தான். போன வாரத்தை பொறுத்த அளவுல ராணவோட மூஞ்சில குத்தி இருக்கான், அதுக்கு எல்லோ கார்டும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, உட்கார வச்சுட்டாரு. அந்த திமர்ல தான் இவன் 400 ரவுடி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். உண்மையாவே இந்த டாஸ்க பொறுத்த அளவுல மஞ்சரியா இருக்கட்டும், சாச்சனாவா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், இவங்க நடந்துகிட்ட விதம் கொஞ்சம் கூட ஏற்புடையதா இல்ல அப்படின்னே சொல்லுவேன். என்ன பொறுத்தளவுல இந்த மஞ்சரிக்கும் சாச்சனாவுக்கும் தரமான பதிலடிய ஒண்ணு இந்த டாஸ்க திருப்பி விட்டு மீதமுள்ள போட்டியாளர்கள் கொடுக்கணும், இல்லனா வீக்கெண்ட்ல நிக்க வச்சு கழுவி ஊத்தணும் இவங்க ரெண்டு பேரையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.